வாழ்வும் வழிபாடும் அப்படிங்கிற பகுதியில் பூத வழிபாடு அப்படின்னு நமக்கெல்லாம் பூதம்னு ஒரு வார்த்தையை கேட்ட உடனே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, கோயில்கள் இருக்குல்ல, அந்த கோயில்கள் மதில் மேலே அப்படி உருட்டை விழிகளோடு ரொம்ப வயறு பெருசாக கையில் கதை வச்சுட்டு சாமியனுடைய வாகனம், அதாவது சிங்கமாவோ ரிஷபத்துக்கு பக்கத்துலையோ அப்படி முறைச்சி பார்க்குற மாதிரி போட்டிருப்போம். அதை தான் பூதம்னு சொல்லுவோம். அப்படி அது வந்து சிவபெருமானை சுற்றி இருக்கக்கூடிய 18 கணங்கள் இருக்கிறதா சொல்கிறான். சிவபெருமானை சுற்றி கூட்டம், கணம்னா கூட்டம், ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு தலைவன் இருப்பான். அந்த கணங்களின் கூட்டத்துக்கு தலைவனாக சிவபெருமானை சொல்கிறது. பசுனாம்பதி பசுபதின்னு சொல்கிறோமோ இல்லையோ, அது மாதிரி கணானாம்பதி கணபதி, அது மாதிரி 18 கணம் இருக்கிறதா சொல்கிறான். அதில் பூதகணம்னு ஒரு கணம் இருக்குது. அந்த பூதகணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பது. அதுதான் பூதகணத்தினுடைய சிறப்பு. கோபுரத்தில் மதில்களில் அதை போட்டிருப்பா, இந்த பூதத்தை போட்டிருப்பா. அது என்ன அப்படின்னா, எப்பொழுதும் அது சந்தோஷமாகவே இருக்கும். அதனுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து பசி கிடையாது. இந்த பூதத்துக்கெல்லாம் பசியே கிடையாது. அப்போது யாக்கை குற்றம் கிடையாது. பசி, காமம், கவலை, பிணி, இந்த மாதிரி எந்த விதமான ஒரு பிரச்சனையும் அந்த பூதத்துக்குள்ளே கிடையாது. அந்த பூதத்துக்கு எப்பொழுதுமே சிவபெருமானுடைய அனுகிரக, அந்த ஒளி அனுகிரகத்தினால மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய கணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பேர் பூதகணம்னு பேர். அதனால் எப்பொழுதும் மகிழ்ச்சி தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அதை வந்து மதில்கள் தோறும் அதை போட்டிருக்கா. சரி, இந்த பூதகணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, யாரெல்லாம் சிவனை கும்பிடுறாளோ அவளுக்கெல்லாம் இது ஒத்தாசை பண்ணும். என்ன ஒத்தாசை பண்ணும் அப்படின்னு சொன்னால், அடியார்களுக்கு இடையூறு வருகிற பொழுது முன்னின்று போக்கும். சிவபெருமான் அந்த மாதிரி அவர் வந்து அனுகிரகம் பண்ணி அதை போக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த பூதகணம்னு ஒன்று இருந்தாலே அதுவே வந்து அடியார்களுடைய இடையூரை போக்கிவிடும். இப்போ ஞானசம்பந்தர் பாட்டு பாடுறார், பூதகணம் தான் வந்து அதில் காசு வைக்கிறது. பொற்காசு வச்ச திருவீழிமேலைன்னு ஒரு இடம், அந்த ஊரில் ரொம்ப வறுமை. அந்த வறுமையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணார். அப்படி அனுகிரகம் பண்ணும்போது பலிபீடத்தில் பூதம் வந்து வைக்கிறதா தான் சொல்கிறார். நிறைய இடங்களில் இந்த பூதம் வந்து காசு வச்சதா சொல்கிறார். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, அடியார்களுக்கு வருகிற இடையூறுகளை தவிர்க்கும், அச்சுறுத்தும். அடியார்களை வந்து இப்போ யாராவது துன்புறுத்தினா அவர்களை அச்சுறுத்தும். அதே மாதிரி கோயில் சார்ந்த சொத்துகள் அவைகளை காப்பதற்கு பூதங்காக்கும் புதையல் போல அப்படின்னு சொல்லுவாள். அது என்னென்னா, சிவனோட சொத்தை இந்த பூதம் பாதுகாக்கும். அதை யாரும் எடுத்துன்னு போகாதபடி அது வந்து ரொம்ப கவனமாக பாதுகாக்கும். அடியார்களுக்கு மிகவும் உதவும், மகிழ்ச்சியை தரும். இதை வந்து ஒரு சாமியோட இடங்களில் எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா பூதநாதன் அப்படின்னு சாஸ்தாவுக்கே ஒரு பேர் சொல்லியிருக்கோம். பூதம்னா பெரியன்னு ஒரு பொருள். பூதம்னா இறந்த பின்னும் இருப்பது அப்படிங்கிறது ஒரு பொருள். அதாவது உடல் உபாதியற்று இருப்பதனால், ஆன்ம நிலையிலே இருப்பதனால் அதற்கு பூத ரூபம் அப்படின்னு பேர். இந்த பூத வழிபாடு பார்த்திங்கன்னா சில கோயில்கள் எல்லாம் வச்சுருக்கா. எங்கேயோ இந்த 4 பூதத்தில் ஒரு பூதத்துக்கு சிறப்பு வழிபாடு பண்ணுவாள். அது ஒரு குறிப்பிட்ட நாளில் நடக்கும். அந்த நாளில் பார்த்திங்கன்னா பெரும்படையல், பூத பெரும்படையல் அப்படின்னு சொல்லுவாள். இந்த பெரும்படையல்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு களம் அப்படின்னு சொல்லுவாள். 12 மரக்காலுக்கு மேலே சாதம் வடிக்கிறது. இப்போ கிலோ கணக்கில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மரக்காவுக்கு 3 கிலோ சொன்னால் விட 12 மரக்கா அப்படின்னா 36 கிலோவுக்கு மேலே அதுக்கு படையல் போடணும். சாதம் பெரும்படையல்னு பெரிய அளவில் சாதத்தை வடித்து அதை கொட்டி அதுக்கு நைவேத்தியம் பண்ணினால் அது வந்து வியாதியை நிவர்த்தி பண்ணும். மிகப்பெரிய வியாதியை. இப்போ மனுஷாளுக்கெல்லாம் வந்து இப்போ தான் வந்து நம்ம ஆஸ்பத்திரி அதெல்லாம், அந்த காலத்தில் எல்லாமே சாமி தானே. அப்போ இந்த ரொம்ப உபாதியாக இருக்குது. ஊருக்கெல்லாம் வந்து தொற்று வியாதிகள் பரவும். ஊருக்கே சில அப்படியே இந்த கால்ரா அந்த மாதிரிலாம் வருதோ இல்லையோ, அது இப்போல்லாம் அதெல்லாம் இல்லாமலே பண்ணிட்டா.
அந்த மாதிரி தொற்று வியாதிகளை நீக்கக்கூடிய தன்மை, வியாதியை பரவுறது, ஒரு பெரிய அளவில் வியாதி இருந்து அந்த வியாதியை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இந்த பூதப்படையலை போடுவாள். இந்த பூதப்படையல் போட்டால் அது யார் போடுறாளோ அவளுக்கு அந்த ஆரோக்கியத்தை கொடுப்பார் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா. இந்த பூதங்கள் பார்த்திங்கன்னா அதை சிறப்பாக என்ன பண்ணுவான்னா, ஆலயத்து மேலே போட்டிருப்பா, கோபுரங்களை தாங்கின்னு இருக்க மாதிரி போட்டிருப்பா, 4 பக்கம் திக்கில். அதுவும் அதாவது விதிக்கில் போடுவாள், திக்கை காட்டுற மாதிரி இருக்கும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, தென்கிழக்கு தென்மேற்கு, வடகிழக்கு வடமேற்கு, அந்த மாதிரி இடங்களில் போடுவாள். கோபுரங்களில் இதே மூலையில் போட்டுன்னு வருவாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூதத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வாகனம் சுவாமிக்கு கொடியேற்றி சுவாமியெல்லாம் புறப்பாடாக சொல்லி சிவன் கோயிலில், அப்படி சிவன் கோயிலெலாம் புறப்பாடாகிற பொழுது இந்த பூத வாகனத்தை ஒரு வாகனமாக, ஒரு நாள் வாகனமாக வைப்பாள். இந்த பூத வாகனத்தை அன்றைக்கி யார் சுவாமியை பூத வாகனத்து மேலே இருக்கிறதால செவிக்கிறாளோ, இப்போ சந்திரமண்டலத்திலேருந்து அனுக்கிரகம் பண்ணுவார், சந்திரபிரபைன்னு பேர். சூரிய மண்டலத்திலேருந்து அனுக்கிரகம் பண்ணுவார், சூரிய பிரபைன்னு பேர். அதை மாதிரி இந்த பூத வாகனத்துக்கு மேலே இருந்துட்டு தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது, அதாவது மனைவி மக்கள் வீடு வாசல் சொத்து அந்த மாதிரி ஒரு சமூகம் சார்ந்த, ஒரு குடும்பம் சார்ந்த, அனைத்தையும் ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பு சார்ந்த மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் ஒரு சமூகமே சேர்ந்து ஒன்றா வழிபாடு பண்ணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு வராது. அப்படி ஒரு குதூகலமான மகிழ்ச்சியை நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் இந்த பூதத்தினாலே சுமக்கப்படுகிற சிவபெருமானாக நாம் வழிபாடு செய்கிற பொழுது ஒரு குடும்ப ஒற்றுமைன்னு சொல்கிற மாதிரி எல்லோரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதான் ஒரு இனம் அப்படி ஒற்றுமையாக சேர்ந்து இருக்கும்போது தோன்றக்கூடிய மகிழ்ச்சி. இப்போ கல்யாணம் எல்லோரும் ஒன்றா இருக்கோம், அப்போ ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையோ. தனியாக இருக்கிற மகிழ்ச்சிங்கிறது வேறு, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எல்லா சொந்தக்காராலும் அவள் கூட நம்ம பேசும்போதும் பழகும்போதும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி ஒரு தொகுப்பாக அனுபவிக்கிற அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய வல்லமை இந்த பூத வாகனத்திற்கு உண்டு. இது போன்ற தொடர்ந்த